ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செப்டம்பர் 14, 2024 நடந்த குரூப் 2A எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின்ஸோட புக் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நைந்தான் அதனோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நைந்து. இதில் வந்து நஞ்சுன்னு போட்டிருக்காங்க. சில அகாடமிஸில் வந்து நஞ்சு கொடுத்துருக்காங்க, சில இதில் நைந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் வந்து நைந்து தான். செகண்ட் கொஸ்டின் வந்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. ஆக்சுவலி இது நம்ம வந்து நார்மலாக 6th to 10th நியூ புக்கில் தமிழ் புக்கில் படித்தாலே நம்ம இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். இருந்தாலும் இது வந்து நம்ம எப்படின்னா டைரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா 11th நியூ சிறப்பு தமிழில் இருக்குது. ஆன்சர் வந்து படிப்பேன். ஓகேவா, இதில் கீழே கொடுத்துருக்காங்கல்ல தெரியுமான்னு, அதில் இருக்குது 11th நியூ சிறப்பு தமிழ் புக்கில். ஓகே, தேர்டு கொஸ்டின் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியே தேர்க. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்மளோட 7th தமிழ் நியூ புக்கில் டேர்ம் 2ல் கொடுத்துருக்காங்க. அதனோட தெரிந்து கொள்வோம் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 42 ஓரெழுத்து ஓர் மொழிகள் இருக்கிறது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீ அப்படின்னா வான். ஓகேவா, மீதி எல்லாமே வந்து ஆன்சர் தப்பாக இருக்குது. ஸோ மீ வான் அதுதான் சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் பை அப்படின்னா இளமை, மே அப்படின்னா அன்பு, பை அப்படின்னா புல், தூ அப்படின்னா உன். இதுதான் ஆன்சர், பார்த்துக்கோங்க. இது 7th நியூ தமிழ் டேர்ம் 2ல் இருக்குது. அடுத்து 5th கொஸ்டின் வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி அப்படிங்கிற மூலிகை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரி அப்படிங்கிற மூலிகை வந்து கற்றாழை தான். 9th ஓல்டு புக்கில் லெசன் 6ல் நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்னு ஒரு லெசனில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா கறிவேப்பிலைனா என்ன, தூதுவளை, குப்பை மீனி, கற்றாழை, ஞான பச்சிலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஆல்ரெடி எப்போவும் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு எங்கே இருக்குது அப்படின்னு. என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. குமரி, கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயரும் உண்டு. பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்று வழக்கு ஏற்பட்டது. ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 3 பேஜஸ்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இது ஞான பச்சிலை என வள்ளலார் போற்றும் இவ்விலை குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீடிக்கும். என்ன இலை அப்படின்னு கேட்பாங்க. தூதுவளை. இதுக்கு வேறு நேம்ஸ் என்னென்னா தூதுவளை, சிங்கவள்ளி. ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஸ்பெஷலாக படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஹைலைட் பண்ணியிருக்கிறத படித்தாலே போதும், நம்ம வந்து மார்க்ஸ் வாங்கிடலாம். அதே மாதிரி கீழ்காய் நெல்லி, இதனை கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இது கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் கரிசாலை, கையாந்தகரை, பிருங்கராஜம், தேகராஜம். இதுவும் வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு இல்லாத ஒரு இதையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் இந்த இதை படிச்சிட்டிங்கனாலே ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக போட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதுதான் ஆன்சர் வந்து கற்றாழை. மீதியுள்ள கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஓல்டு புக் லெசன் 6ல் இருக்குது. அப்புறம் 6th கொஸ்டின் வந்து பெண்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அன்னை முத்துலக்ஷ்மி, அவங்க வந்து புற்றுநோய் மருத்துவமனை. மூவாலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ரமாபாய், அவங்க வந்து சமூக தன்னார்வலர். மலாலா, பெண் கல்வி. இது எங்கே இருக்குன்னா 9th நியூ புக்கில் லெசன் 5ல் பெண்கள் பற்றி ஒரு பர்டிகுலர் லெசனே இருக்குது. ஸோ நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா போட்டுடலாம். நான் அதிலேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பண்டித ரமாபாய் போட்டிருக்காங்களா, சமூக தன்னார்வலர், அப்படி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. புற்றுநோய் மருத்துவமனை, முத்துலக்ஷ்மி ரெட்டி போட்டிருக்காங்களா, புற்றுநோய் மருத்துவமனை. அதே மாதிரி பெண் கல்வி, மலாலா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி மூவாலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு சட்டம். டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. அடுத்து வந்து தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். எதுக்கு அப்படின்னா மதுரைக்கு பொருந்தும். எங்கே இருக்குது அப்படின்னா 7th தமிழ் ஓல்டு புக்கில் லெசன் 5ல் தூங்கா நகர் அப்படின்னு ஒரு லெசனே இருக்குது. அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு 3 பேஜஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா
ஈஸியாக போட்டுடலாம். இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. சேரநாடு வேலமுடைத்து சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து. இது அதே மாதிரி இன்னும் இருக்கா கொஸ்டின். மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவா எனவும் வேறு பெயர்கள் வழங்கி வருகின்றன இருக்கா. இது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கல்வெட்டில் மதிரை என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது எனப்படுகிறது. மருதை அப்படின்னு வழங்கிய இடம் காலப்போக்கில் மதுரை என்றாகியதாம். கல்வெட்டில் மதுரை என இடம்பெறுகிறது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இதுக்குள்ளேயே இருக்கும். இதில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, ஆலவாய் அப்படின்னு வந்து எதை குறிப்பிடுகிறோம், மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் பெற்றது. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ தூங்காநகர் 11th தமிழ் ஓல்டு புக் லெசன் 5 இருக்குது. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் மதுரை. அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்கனார். இது எங்கே இருக்குன்னா 7th தமிழ் நியூ புக்கில் லெசன் 3 இருக்குது. தேசியம் காத்த செம்மல். இதுலேயும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. நமக்கு கேட்டிருக்குது வாய்ப்பூட்டு சட்டம் விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கனார். என் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னா, ஓல்டு கொஸ்டின் ஒன்று, தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்கனாரை பாராட்டியவர் யார்? திருவிக்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா. இந்த லெசன் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முத்துராமலிங்கனார் அவர்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது. இது எங்கே இருக்குன்னா 10th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. அதில் வந்து சீரா புராணம் பற்றி ஒரு ஃபுல் லெசனே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்புறம் அடுத்தடுத்து வர கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து ஆசிரியர் குறிப்பிலேயே ஆன்சர் இருக்குது. சீரா புராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். இவர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். இதில் எழுதியிருக்காங்களா, அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமறு புலவர் சீரா புராணம் எழுதத் தொடங்கினார். நூல் முற்றும் முன்னமே சீதக்காதி மறைந்தார். அவருக்கு பின் அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவு பெற்றது. அதே மாதிரி இதில் இதே கொஸ்டினில் உமறு புலவர் எழுதிய இன்னொரு நூல் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது முதுமொழி மாலை. அதாவது ஒரு இடத்துல கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா அதுலேயே 2 கொஸ்டின் எடுத்துடுறாங்க. இதில் எழுதியிருக்காங்களா முதுமொழி மாலை. இதுவும் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்து வரும் ஒரு கொஸ்டின். அடுத்து 110வது கொஸ்டின். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். இது எங்கே இருக்குன்னா 9th தமிழ் நியூ புக் லெசன் 1ல் தமிழ் விடு தூது அப்படிங்கிற டாப்பிக்கில் தமிழ் விடு தூது கன்னியால் தொடுக்கப்பட்ட செய்யுள், அந்த தமிழ் விடு தூது. ஸோ அது வந்து எப்படி கன்னினா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் கன்னி ஆகும். நம்மளுக்கு அப்போ ஆன்சர் என்ன? எதுகையால். இப்போ நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.